பணம் தரேன்னு சொன்னாங்க. சபை இல்லை, சபை கட்டணுன்னு நான் கேட்கல. நான் வீடு கட்ட போகிறேன்னு நினச்சிட்டாங்க அவங்க. வீடு கட்ட போகிறேன், நான் ரொம்ப கூரையாக இருந்துச்சு இல்லையா, நான் வீடு கட்ட போகிறேன், எனக்கு பணம் வேணும் போல, தந்துடுறேன்ட்டாங்க. மறுபடியும் போயிட்டு நான் சபை கட்ட போகிறேன்னு சொன்ன உடனே சபைக்காக நான் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அப்படியேப்பட்ட குடும்பத்தில் ஆண்டவர் அப்படியேப்பட்ட அற்புதமான காரியங்களை செய்தார். எனக்கு ரொம்ப இந்த சாட்சியை நான் தம்பி சொல்லும்போது நான் அதை நினச்சேன். ஆனாலும் இப்படி அதிகமாக நான் யோசிக்கலை, அதை பற்றி யோசிக்கலை. இப்போ தம்பி அதை பற்றி யோசித்து இந்த சாட்சி சொல்லும்போது உண்மையாகவே என் உள்ளம் உடைஞ்சிது. என் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், என் ஆண்டவர் எவ்வளோ மகிமையானவர். அவரை தடை பண்ண முடியாது. அதனால தான் யோபு சொன்னார், அவர் செய்யக்கூடியது ஒருவராலும் தடை பண்ணவே முடியாது. நிச்சயமாகவே அவர் பெரியவர். அல்லேலூயா. ஆகவே தான் உங்களுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்கிற எங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாரானா அதை அப்படி செய்வார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 39:3 வாசிக்கிறோம், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று. நல்ல கவனமாக கேளுங்க, இந்த வார்த்தையை நான் உங்களை உள்ளத்தில் வைக்க ஆசைப்படுறேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்னா நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களோட கர்த்தர் இல்லைன்னு சொல்லுவீங்களா? யாராவது அப்படி சொல்லுவீங்களா? ஐயா சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லக்கூடாது கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருன்னு. உங்களை பார்க்குறவங்க சொல்லணும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருன்னு. அதுதாங்க சாட்சி. இது யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்ன யார் பார்க்குறாங்க? அவன் எஜமான் பார்க்குறான், பார்வோன் பார்க்குறான். அப்போ பார்வோனுடைய இருதயத்தில் என்ன தோணுதுன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்பதை அவன் அறிந்தபடினாலே அவனை ஆண்டவர் உயர்த்தும்படியான ஒரு உணர்வை அங்கே ஆண்டவர் பார்வோனுடைய உள்ளத்தில் வைக்கிறார். பாருங்கள், நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 41வது அதிகாரம் 38 ஆவியானவர் அவனுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். யாருக்கு? கர்த்தர் ஒரு மனிதனோடு இருப்பாரானால் மற்றவர்கள் பார்த்து உங்கள்கிட்ட ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லணும். அதுதான் உங்கள் வாழ்க்கை. அது நான் எங்கிட்ட ஆண்டவர் இருக்கார் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. அப்படி தான் ஏமாந்து போயிடுவீங்க. நம்மக்கிட்ட ஆண்டவர் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறோம், உண்மையை வாழ்கிறோம், நம்ம நீதி செய்கிறோம், நம்ம அப்படி இப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஏமாந்து போயிடுவோம். நம்ம ஏமாந்து போயிடுவோங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை நம்ம அறியாத சில நேரங்களில் ஒரு சாதாரணமாக கொஞ்சமாக அவரை நம்ம எடை போடுவோம். நம்மோடு இருக்கிறாரு, நமக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் போதும், நமக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு, தேவனோடு இருக்கிற அந்த உறவு போதும், நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய அந்த பிரசன்னம் போதும், அந்த அபிஷேகம் போதும் என்று நம்ம நினச்சி நம்ம ஆறுதல் அடைஞ்சு நம்மளே என்ன பண்ணிடலாம், தேத்திக்கலாம். அது அல்ல ஒரு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அது அல்ல. நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், உங்களோடு கர்த்தர் இருக்கிறன்னு மற்றவங்க சொல்லணும், தெருவில் போகிறவங்க சொல்லணும், உங்கள் உங்களுடைய பார்க்குற உறவினர்கள் சொல்லணும், உங்களை பார்க்குற ஊரார் சொல்லணும், உங்களுடைய இனஜன பந்துகள் சொல்லணும், உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் சொல்லணும். அதுதாங்க உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார். முதல்ல பாருங்கள் என்ன செய்கிறார் பாருங்கள், ஆவியானவர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். 41வது அதிகாரத்தில் 39 வாசிக்கிறோம். பின்பு இந்த பாருங்க, அடுத்த நிலை என்னங்க, ஆண்டவர் இருக்கிறாருன்னு மற்றவன் சொல்லிட்டான். ஆண்டவர் அடுத்தபடி சொல்கிறாங்க, உனக்கு புத்தி இருக்குது, விவேகம் இருக்குன்னு யார் சொல்லணும்? உங்களை பார்த்து அடுத்தவங்க சொல்லணும். நீங்களே எனக்கு புத்தி இருக்குது,
அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது.